இந்த வருடத்தில் எப்பவுமே நிம்மதியாக வாழணும். வேறு ஒன்றும் நமக்கு வேண்டாம். பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நிம்மதி மாத்திரம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். அதை பொறுத்து ஒரு சில கவிதையும் எழுதியிருக்கேன். அதை பாருங்கள். நிம்மதி. ஆகாயத்தை அண்ணாந்து தேடினேன், அங்கு அது இல்லை. ஆழம் தேடி பார்க்க எங்கே கிடைக்குமான்னு கிடைக்கல. ஆழ்கடலில் மூழ்கி தேடினேன், அங்கும் அது அகப்படவில்லை. அங்கே எனக்கு கிடைக்கல. கடல் அலையில் நீந்தி தேடினேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. விண்மீன்கள் மத்தியில் தேடினேன், வீண் என்று புரிந்து கொண்டேன். மேலே போய் தேடினாலும் அது கிடைக்கல. மாநகர் முழுவதும் தேடினேன், மதிக்கு எட்டவில்லை. மலையின் மீது ஏறி தேடினேன், மனதுக்கு புலன்படவில்லை. ஊரங்கும் உற்று தேடினேன், உண்மை புரியவில்லை. திருவாய் தேடினேன், தென்படவில்லை. அப்ப அதுவரையும் கிடைக்கல. கற்றோர் மத்தியில் தேடினேன். இந்த படித்தவங்க விட்டு போய் தேடினா கிடைக்கும்னு கேட்டால், கற்றோர் மத்தியில் தேடினேன், கண்டுகொள்ள முடியவில்லை. புலமை உள்ளோர் மத்தியில் தேடினேன், புரியவில்லை. அறிவாளிகள் மத்தியில் தேடினேன், அறிவுக்கு எட்டவில்லை. பாட்டாளியின் மத்தியில் தேடினேன், பயன் கிடைக்கவில்லை. அதிகாலையில் அலைந்து தேடினேன், அறிவுக்கு புரியவில்லை. இரவில் இருளில் தேடினேன், இப்பவும் புரியவில்லை. முடிவில் கண்டுகொண்டேன். என்ன கண்டுகொண்டேன்னா, முடிவில் மனதினுள் தேடினேன், மனசுக்குள்ள தேடினேன். முடிவுக்கு வந்தேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னன்னா, நான் தேடும் நிம்மதிக்கு சொந்தக்காரன் என் மனதுதான் என்று. மனசை நல்ல முறை வச்சாச்சுன்னா நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதையும் லேசாக எடுத்துக்கலாம், லேசாக போயிடலாம். அதனால மனதை பக்குவம் படுத்துங்கள், மன நிம்மதி தானே வரும். நன்றி. எல்லாரும் ரெட்டிக்குளம் மக்களுக்கு வணக்கம். நம்ம இவ்வளோ நாளாக 3 வருஷம் 4 வருஷமாக நல்ல மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நமது ஸ்ரீராஜகுளம் ரெட்டியார் சமுதாய தென்னாட்டு நங்கையம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோடு, மனதை மறப்போம், புதியதை நினைப்போம், நல்லதை நினைப்போம், நல்லவே நடக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா செலவு தந்த சுந்தர விஜயன் வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த சுந்தர விஜயன் வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த மகேந்திர பாபு வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த மகேந்திர பாபு வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம
செந்தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வழி செவிராமோடு அடியோடு நின்னோடு நீவிந்தியாயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமாண்டு வாழ்ந்த மங்கையும் பல்லாண்டு வடிவாய் போல் மலர் அவள் காயும் ஆடி பல்லாண்டு வடை போல் பல்லாண்டு மொழிப்பிள்ளை மாதவால் வாழும் மணவாளன் மாமுனியை வாழியவன் மாத திருவாய் மொழிப்பிள்ளை மாநிலத்தோர் செய்தாமரை நாளிலை வாழியை வேலை வாழி திருநாவி வாழியை வாழியை சுந்தர தொழிலை வாழியை கையிலேந்திய முக்கோணம் வாழியை தலைமை கொண்டிய கண்ணிலை வாழியை உயிரில்லாத மணவாள மாமுனி முந்திவாடி புகழ்வாடி வாழியை அடியாவாள அரசனகமா ஆள கடலோகன் தந்தமிழ் நூற்றாண்டிலும் என்னை போல் பிழை செய்வார்களோ உன்னை போல் உழைவருப்பார் வல்லார் உண்டோ அனைவருக்கெல்லாம் வாழ விரும்ப ஏராள மாமுனிவர் வேலைக்கு இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஆரோக்கியமான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, இன்பமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு பாசுரத்தை பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல எம்பெருமான் நாராயணரை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் வேறு சில அவதாரங்களை பற்றியும் பேசியிருக்கிறார் தன்னுடைய பாவை பாடல்கள்ல. தொடர்ந்து நாம் இந்த பாவை பாடல்களை பல வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வரிக்கு வரியும் நாம் விளக்கம் பார்த்துருக்கிறோம். அதில் நரசிம்மரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார், வாமனமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இந்த பாடலில் வாமனமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய பாடலாக இன்றைய பாடல் அப்படிங்கிறது அமைகிறது. இந்த பாடல்ல சொல்றாரு, அம்பரமே தண்ணீரே அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டே வருகிற ஆண்டாள் நாச்சியார் வாமனமூர்த்தியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஓங்கி உலகு அளந்த பெருமான் அப்படின்னு அந்த பெருமானை சொல்றார். ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் அப்படின்னு முந்தைய பாடல்லையே நமக்கு சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏற்படுகிறது. ஆசீர்வாத பாடலிலேயே சொல்லி இருக்கிறோமே அவரை பற்றி அப்படின்னு அங்கோடு அவரை விடுவது இல்லை. ஏன்னா இந்த ஓங்கி உலகளந்த பெருமாள் மீது ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. இந்த பாடல்லேயும் அவரை பற்றி நமக்கு பதிவு செய்கின்றார். வாமனமூர்த்தியாக சிறு குழந்தையாக வந்து இருந்த அவர் அந்த தண்ணீர் தந்தேன் அப்படின்னு கையில தாரவார்த்து கொடுத்தார் பாருங்க. அந்த தண்ணீர் அப்படி கையில பட்ட உடனேயே வளர்ந்தார் 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 வளர்ந்துகிட்டே போனார். திருவிக்கிரமனாக நமக்கு காட்சி கொடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படியே பெருமான் ஒரே உருவமாக நிற்கிறார் பாருங்க. அந்த பெருமானை பணிந்து
அந்த பெருமானை நாம் சரணாகதி அடையப் போகின்றோம். பெண்களே, அவருடைய பெருமையை பாடணும், அந்த நாராயணனை புகழணும், அவரை நாம் சென்று திருவடியை சேரணும், அதுக்காக எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ரூபத்தையும் நமக்கு மிக 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 அழகாக வர்ணித்து காட்டுகின்றார். அதில் இன்றைய பாடல்ல வாமனமூர்த்தியை பற்றி நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார், உலகளந்த பெருமானை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைய பாடலினுடைய சிறப்பு. அவன் பெயரை சொல்லி கடமையை செய், அதன் விளைவுகள் அவனுக்கே அர்ப்பணம் செய். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பலன் தருவான். கண்ணன் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையில். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாழி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்களுக்கும் மாறி பெய்து உங்களுடன் திருவண்ணன் கடுப்ப தேங்காய்க்கு சிறுத்தமாய் வாழ குடநிலைக்கும் மனிதர்கள் பசுக்கள் நீங்காத செல்வம் நடைந்து. நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்களுக்கும் மாறி பெய்து திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். திருமலை எழில்வாசன் அருளும் வரும், திருமலை எழில்வாசன் அருளும் வரும். அந்த திருவளர்பதம் காண பொருளும் வரும், அந்த திருவளர்பதம் காண பொருளும் வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்,
வந்தால் திருப்பம் வரும்